திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமலை முகம் காணும் சீனிவாசா, ஏழுமலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்த என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள். மாயகிருஷ்ணன் சொன்னா அது 100% உண்மை. மாயகிருஷ்ணன் எதை நினைக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, எதை சொல்ல போறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் சொல்ல வரீங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம், சொல்ல மாட்டீங்க. இதுதான் நினைக்கிறீங்கன்னு நினைப்போம், செய்ய மாட்டீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அவ்வப்பொழுது திருவோண நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து நடந்துட்டு வரும். என்ன காரணம்? கடவுள் உங்களை ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன்ல கொண்டு போய் நிப்பாட்டுவார். ஆனா அது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, கடவுள் எனக்கு நல்லதே செய்யலைங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளீஸ், உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இதுவரைக்கும் நல்லது நடந்திருக்கு. அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம மறந்துட்டோம் அந்த பக்கம் போக. இப்போ உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வருது, அதை நல்லா பயன்படுத்திங்க. 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். பிளீஸ், ஃபர்ஸ்ட் என்னன்னா, எனக்கு வரல, எனக்கு கிடைக்கல, எனக்கு இது இல்லை, வேஸ்டா இருக்கு என் லைஃப், தற்கொலை பண்ணிக்க தோணுது, எனக்கு மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் அதிகமா இருக்கு, இப்படி சொல்றத தயவு செய்து இந்த நிமிஷத்தோட விட்டுடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான். இதை விட்டுடுங்க. விட்டுட்டு இது மாறும். நான் பெருமாளை நம்புறேன், கண்டிப்பாக மாறும். நான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன். உயர்ந்த இடத்துக்கு நான் வருவேன். என் ஆசைகள் நிறைவேறும், என் லட்சியம் நிறைவேறும், அடுத்த கட்ட முயற்சி வெற்றி பெறும், என்னுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். என் இல்லற வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்துருச்சு, போய் தொலையுது, பரவாயில்ல, இனிமே நல்லா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் சரியில்லை, செகண்ட் லைஃப் நல்லா இருக்கும். உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. அதை விட்டுட்டு எனக்கு கிடைக்கல, வேணாம், போயிடுச்சு, இப்படியே நினைக்காதீங்க. ஏன்னா சோதனைன்னு ஒண்ணு வரும்பொழுதுதான் நம்ம மூளை அதிகமா வேலை செய்யணும். ஞானமே அப்பதான் கிடைக்கும். சோதனை வரும்பொழுது நம்ம ஆல்கஹாலுக்கு அடிமையாயிட்டா என்ன ஆகிறது? அதனால ஆல்கஹால்லாம் அடிமையே ஆகக்கூடாது, வேண்டாம். ஆளுக்காள் ஒண்ணு பேசிடுவாங்க ஆல்கஹால் கடுமையானா. ஏற்கனவே சும்மா இருந்தாலே ஆளுக்காள் பேசுறான், ஆல்கஹால் கடுமையான எல்லாரும் பேசுவோம். அதனால வேண்டாம். கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட சகவாசங்கள், இன்னும் சொல்ல போனா பிடிக்காதவர்களை விட பிடித்தவன்னு சொல்லிட்டு பக்கத்துல நம்மளை பைத்தியம் பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்கிறான் பாருங்க, அவனை விட்டு விலகுங்க முதல்ல. இதுதான் நல்லதுக்கான நேரம். இந்த காணொளி பார்க்கக்கூடியவர்களுக்கு இதுதான் அற்புதமான நேரம். நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் சில அரசியல் தலைவர்கள்லாம் எங்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. நான் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன், தயவு செய்து அரசியல் தலைவரா என்னை பார்க்க வராதிங்கன்னு சொல்லிடுவேன். போன்ல அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. யாருமான்னு கேட்பேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, இவருன்னு. ஏனம்மா இப்படி போட்டுக்கிற, போன போடு அப்படின்னு. வணக்கம் ஐயான்னு. அவன் சொல்லுங்க ஐயா, பார்த்துடலாமா, ஒரு நிமிஷம் இருங்க, அரசியல்வாதியா நீங்க என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னா நான் ஜாதகம் பார்க்கிறேன்னு. நீங்க நடிகரா இருந்தாலும் சரி, திரைத்துறையில இருந்தா, விஐபியா இருக்கிறவங்கள்ட்ட நான் ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப பார்த்து பார்ப்பேன். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, நானும் உங்களை பாராட்ட மாட்டேன். இதுக்கு தெளிவான உள்ள வாங்கிடுவேன். ஏன்னா பாராட்டுதல்ன்றது என்னை நம்பி நீங்க வரீங்க, நான் ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லணும். ஒரு அன்பு சகோதரர் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்குன்னு நினைச்சிட்டு வந்தார். அரசியல்ல நடந்த ஒரு விஷயம். அப்ப அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், தலைவரே வேணாம், சகோதரரே வேண்டாம், இந்த நேரம் உங்களுக்கு சரி வராதுன்னு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு நல்ல டைம். அவருக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ அந்த தொகுதி முழுக்க அவர் தான் ஜெயிப்பார்னு பேசிட்டாங்க. எங்க காதல வாங்கினாலும் அவர் தான். மனசுல ஆனா எனக்கு படல, மனசுல படல.
நான் வேற ஒண்ணுமே என்னால சொல்ல முடியல. நான் சொன்னேன் வேணாம்ப்பா, நீ வேண்டாம் அப்படி. உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வீரொன்று நினைந்தாங்க. எப்படி நீங்க இப்படிலாம் சொல்லலாம் என்று ஆய்வினாங்கப்பா. வேணாம், நான் சண்டை போடுறதுக்கு வரல, நீ என்னை தேடி வந்திருக்கிற, நான் சொன்னேன் நீ தவிர்த்துக்கோ, இந்த எலெக்ஷன் வேண்டாம், உன்னை போண்டி ஆக்கிடும்னு. அப்புறம் வேற யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அப்புறமா இது பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். நான் எதுவுமே சொல்லலை, இவ்வளவுதான் சொன்னேன். திருப்பி அந்த சகோதரர் ஒரு 6 மாசம் கழிச்சு என்கிட்ட வந்தார். இப்பயாவது எனக்கு ஏதாவது கிடைக்குமா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஆனா நான் கொஞ்சம் இழந்துட்டேன். அப்ப திருப்பி நான் சொன்னேன், உன் கட்சி உன்னை கைவிடாது, நீ இழந்துட்ட ராஜா, நீ அப்பயே இருந்திருக்கணும், நான் சொன்னதை நீ கேட்டிருந்தீங்கன்னா நல்லது, இப்போ உன் கட்சி கைவிடாது, உன் கட்சி உன்னை தூக்கும்னு சொன்னேன். நம்பவே மாட்டீங்க. இதே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அந்த சகோதரருக்கு அந்த கட்சி கை கொடுத்தது 15 நாள்ல. ஒரு திருப்திங்க. பாலைவனத்துல போய் தண்ணி இல்லாதவனுக்கு ஒரு பாட்டு தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும்? பாலைவனத்துல போய் தண்ணி இல்லாதவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணி. ஆனா நான் அதே சொன்னேன், நீ பாலைவனம் போறப்பா போகாதன்னு சொன்னேன், கேட்கல. ஏன் இப்ப இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இவ்வளவு காண்டா சொல்றீங்க சார் நீங்க கேட்கலாம். உண்மையிலேயே என்னன்னா, சில பேர் என்னன்னா, அன்பு சகோதரர்கள், இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டுடுங்க. ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லும் போது அந்த பக்கமே போகாதீங்க. இன்னும் சொல்ல போனா சில உறவுகளே பிரச்சனைகளுக்குள்ளாயிடுது. கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் ஏற்படுது. நம்ம பேசாதமான்னு சொன்னா பேசிடுறா, பேசினதுனால பிரச்சனை. இதுல என்னன்னா, நம்ம ரொம்ப நல்லவங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நல்லவங்க, அதான் பிரச்சனையே. எதுக்கு உள்ளவங்க நடிக்கிறாங்க, எதுக்கு உள்ளவங்க நடிக்கிறாங்க, அவங்க டிராமா போடுறாங்க, அந்த டிராமாவை மற்றவங்க நம்புறாங்க. நாம டிராமா போடல, உண்மையை சொல்றோம், அதை நம்ப மாட்டாங்க. இது நல்லா கவனிச்சு பாருங்க. தியேட்டர்ல நடிகர் டபுள் ஷாட் எல்லாம் என்னமோ ஆடுறாரு, அடிக்கிறாரு, அப்படியே பயஞ்சு அடிக்கிறாரு, கார் பறந்து வருது, பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா கை தட்டுறோம்ல, என்ஜாய் பண்றோம்ல, பண்றோமா இல்லையா? பண்றோம். அதே ஒருத்தர் நேரடி வாழ்க்கையில சைக்கிள் எடுத்து வண்டி ஓட்ட தெரியல, உடனே நக்கல் பண்றோமா இல்லையா? என்னையா வண்டி ஓட்டவே தெரியல. ஒரிஜினல் இதுதான். ஒரிஜினலுக்கு என்னைக்குமே கஷ்டம்தான். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து தன்னுடைய மனசை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆமாசாமி போறவங்களை நம்பாதீங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்காக சும்மா உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, அதை மட்டும் நம்புங்க. எப்ப இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வருதோ, இந்த திருவோணத்திற்கு சகல நன்மையும் கண்டிப்பா கிடைக்கும். சகல நன்மையும், எந்த விதத்திலுமே கெடுதல் வராது. ஏன்னா மகாவிஷ்ணு அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. பெருமாள், நீங்க அவசியம் குருவாயூர் கண்டிப்பா போயிட்டு வரணும். உங்களுடைய பிறவி பலன். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க. 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை, வருஷம் போவாங்க. குருவாயூர் அவசியம் போகணும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாதுக்கள் தரிசனம் பண்ணுங்க. பெரியவங்க சொல்றது நிறைய மெசேஜ் கேளுங்க. எல்லாமே உங்களுக்காக சொல்றது. நீங்க தப்பே ஆக மாட்டீங்க, கெட்டே போக மாட்டீங்க. ரொம்ப கடினமான சூழ்நிலையை எளிமையா கடந்துட முடியும். கடவுள் அவ்வளவு பெரிய உங்களுக்கு கிஃப்டை கொடுக்கிறார். மகாவிஷ்ணு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கார். எல்லா ரூபத்திலையும், எல்லா அவதாரமாகவும் பார்க்கிறார். ராம அவதாரமாகவும் பார்க்கிறார், கிருஷ்ண அவதாரமும் பார்க்கிறார், பரசுராம அவதாரமாகவும் பார்க்கிறார், நரசிம்ம அவதாரமாகவும் பார்க்கிறார். எல்லா அவதாரத்திலையும் உங்களை பார்க்கிறார். அதனால உங்க பக்கம்தான் அவர் இருக்கார். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க திருவோண நட்சத்திரக்காரர்களே. ஒரு குறையும் வராது. மகாவிஷ்ணு தான். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணும். எவ்ரி ஃப்ரைடே நீங்க வெள்ளிக்கிழமை ஏலக்காய் மாலை கோத்து லட்சுமி ஹயக்ரீவருக்கு நீங்க போடுங்க. ஹயக்ரீவர் ஆர் லட்சுமி ஹயக்ரீவர் நீங்க கண்டிப்பா ஏலக்காய் மாலை போடுங்க. கை கூடி பலன் கிடைக்கும். நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார். சித்தம் தெளியும், தெய்வ பலம் கிடைக்கும். வாழ்க்கையில தப்பே நடக்காது. வாழ்க்கையில தப்பே நடக்காது. ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்தா கூட அதை நம்ம வென்று விட முடியும். நான் இவ்வளவு பலமா சொல்றேன், நான் எவ்வளவு நம்பிக்கையோட சொல்றேன். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதான் திருவோணம்.
ஏலக்காய் மாலை ஹயகிரீவருக்கு போடுங்க. வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே பௌர்ணமி இஸ் ஆல்சோ பெஸ்ட். சத்யநாராயண பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையை அவசியமா பண்ணுவோம். சத்யநாராயண பூஜை. விநாயகர், பெருமாள், சிவன், கௌரி, பிரம்மன் இந்த 5 பேருக்கு ஆவாகனம் பண்ணி, சத்யநாராயணருக்கும் கலசம் வச்சு ஆவாகனம் பண்ணி, அவருக்குள்ள மந்திரங்களை எல்லாம் சொல்லி சங்கல்பங்கள் செய்து 1008 மந்திரங்களால சத்யநாராயணருக்கு அர்ச்சனை பண்ணி, பால், பழம், பட்சண வர்க்கங்கள், வெண்ணெய் நிவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு அதை கொடுக்கணும். அந்த சத்யநாராயண விரதத்தோடைய கதைன்னு ஒன்று இருக்கும். ஒரு 5 கதை இருக்கும். அந்த 5 கதையை படிக்க சொல்லி அதை கேட்டுட்டீங்கன்னா, நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் விலகும், எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் விலகும். சத்தியம். சத்யநாராயண கதை கேட்கறதுக்கு ஒரு பலன் நமக்கு கண்டிப்பாக உண்டு உண்டு உண்டு. என்ன செய்யலாங்களா? சார், எங்க வீட்டில் இதை ஒரு அளவுக்கு செய்யறதுக்கு, பூஜை பண்ற அளவுக்கு வசதி இல்லைன்னா கவலையே படாதீங்க. 10 திருவோண நட்சத்திரக்காரங்க சேருங்க, ஒரு குரூப் ஆரம்பிங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், அதான் 10 திருவோண நட்சத்திரக்காரர்கள் சேர்ந்து இந்த சத்யநாராயண பூஜை ஒரு கோவில்ல பண்ணுங்க, ஒரு பெருமாள் கோவில்ல பண்ணுங்க. எல்லாரும் கலந்துக்கிட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், கடன் அடையட்டும், கஷ்டங்கள் விலகட்டும். சில பேர் கேட்பாங்க, பெருமாளை கடன் அடைப்பாருன்னு கேட்பாங்க. நான் அப்படிலாம் குதர்க்கமா சொல்லாதீங்க. நமக்கு இருக்கிற வழி கடன், அதை வழி கொடுப்பதற்கு அவர் ஒரு வழி கொடுப்பார், ஏதோ ஒரு வழியை கொடுப்பார். வழி தெரியாம தானங்க தவிக்கிறோம். பெத்தவங்களுக்கு தாங்க தெரியும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் தெரியும் இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடாதான்னு. கடன் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதான்னு. அதற்காக ஒரு வழியை தேடுறோம். நாராயணா, வாசுதேவா, திரிவிக்ரமா, வாமனா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, உன்னை நம்பிதானேடாப்பா இருக்கிறோம், உன்னை நம்பிதானே இருக்கிறோம். நீ தான் கடன் அடைக்கணும், அந்த கடன் அடைக்க எனக்கு வழி கொடுன்னு கேட்கிறோம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. கிருஷ்ணா, கோவிந்தா, கீதையின் நாயகா. வறுமை, வறுமைன்னா பணம் மட்டும் இல்லை, வசதி இல்லைன்னா வறுமை, பணம் இல்லைன்னா வறுமை, பசினால வறுமை, கௌரவம் சில பேருக்கு குறையுது, அது வறுமை. இந்த வறுமை எல்லாம் நீக்கி கொடுப்பா கோவிந்தான்னு கேட்கிறோம். பௌர்ணமி எவ்ரி பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுங்க, சிறப்பான மாற்றம் ஏற்படும். அது மாதிரி திருவோண நட்சத்திரத்துல பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க, பெருமாளுக்கு நெய் தீபம் போடுங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். இதை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது சொல்றேன், சந்திர வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? பெரிய கிணத்துல உழுவ போவீங்க, கடல்ல கொண்டு போய் தள்ளி விட்டுருவான். உங்களுக்கு அங்க ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் கிடைப்பார். மலையிலேருந்து உழ வேண்டிய கட்டாயம், ஒரு ஸ்லிப்பான உழ போறீங்க, அங்க ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் அந்த மனசு, அதுதான் சந்திரன். எத்தனை இடத்துல நீங்க விழுந்தவர்கள் விழக்கூடிய நேரத்தில் உங்களை இறைவன் காப்பாத்திருக்கான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, பார்ப்போம். நடக்குதா இல்லையா? இந்த சந்திர பலம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இது நடந்துகிட்டு இருக்கு. அவசியமா திருவையாருக்கு பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போயிட்டு சந்திர பகவானை வணங்கி திங்கட்கிழமையில போய் வணங்கிட்டு வாங்க. அதுவும் சந்திர ஹோரையில காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, எந்த நேரத்தில் கோவில் நட திறந்திருக்கும்னு பார்த்துங்க. அந்த மாதிரி நேரங்களில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். பல கஷ்டங்களை உங்க பக்கம் காட்டாம பகவான் மாத்திட்டார். நம்புற மாதிரி இல்லைல்ல, உண்மையிலேயே நம்பிக்கையே இருக்கணும். ஏன்னா கஷ்டம் வந்திருந்தா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு போயிருப்போம்னு தெரியாது, ரிசல்ட்டே இருக்காது. ஆனால் இன்னைக்கு ரிசல்ட்டை பார்க்குற அளவுக்கு இருக்கோம்னா கஷ்டத்தை கடந்திருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு அர்த்தம். எஸ், அந்த பெருமாள் உங்க பக்கம் இருக்கார், சந்திர பகவான் உங்க பக்கம் இருக்கார், ஒரு குறையும் வராது. என்னுடைய திருவோண நட்சத்திர நண்பர்களே, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. திரைமறைவில் இருந்து கண்ணன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவான்.
நாராயணனை கூப்பிடுங்க, நல்லது நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறையும் வராது. தெய்வ பலம் இருக்கு. கொஞ்சம் எல்லாத்திலையுமே யதார்த்தத்தை விட ரொம்ப யோசிச்சு செயல்படுறது நல்லது. கடவுள் உங்க பக்கம் தான் இருக்கிறாரு, அவர் பண்றது நல்லதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிங்க. 100% நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்கள் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடியவர்களுக்கு கிரகப்பிரவேச வாழ்த்துக்கள். எனக்கு சீக்கிரமா வீடு கிடைக்கணும் சாமின்னு கேட்கிறவங்களுக்கு சீக்கிரமா வீடு கிடைக்கும், ஆசீர்வாதம். கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறவர்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஆசீர்வாதம். குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்கும், ஆசீர்வாதம். எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். சகல செல்வத்தையும் அம்பாலும் கொடுப்பா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. சகல செல்வத்தை அம்பாள் கொடுப்பா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.